6th ஃபஸ்ட் டேர்மில் உள்ள 3rd லெசனோட விரிவானம்லேருந்து பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒளி பிறந்தது. அப்துல் கலாமுடன் நேர்காணல். குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டியவர் மறைந்த மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் அவர்கள். மாணவர்கள் முன்னேற பல வழிகளை எடுத்து சொன்னவர். எதிர்காலம் பற்றி கனவு கண்டு அதை அடைய வேண்டும் என்பது அவர் கனவாக இருந்தது. மாணவர்களோடு பேசுவதை மிகவும் விரும்பிய அவரை சந்தித்தால் மகிழ்ச்சியாக இருக்குமல்லவா, வாருங்கள் அவரிடம் கேட்டிடலாம், அறிவியலை கற்றிடலாம். அதாவது குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் ரொம்ப அன்பு காட்டியவர் தான் நம்மளுடைய குடியரசுத் தலைவர். 11வது குடியரசுத் தலைவராக இருந்த அப்துல் கலாம். மாணவர்கள் முன்னேறணும் அப்படிங்கிறது அவரோட கனவு. எதிர்காலம் பற்றி கனவு கண்டு அதை அடையணும் அப்படின்னு விரும்புகிறவர். மாணவர்களோடு பேசுகிறது அவருக்கு விரும்பியது. அவரை நம்ம சந்திக்க தயாராக இருக்கோமான்ற மாதிரி ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. தொழில்நுட்ப கண்காட்சி கூடம். மாணவர்கள் தொழில்நுட்ப கண்காட்சி அரங்குகளை ஒவ்வொன்றாக பார்வையிட்டு கொண்டே வருகின்றனர். அங்கே கலாம் அரங்கு அப்படின்ற பெயர் பலகை அவங்களுடைய கவனத்தை இருக்குது. ஆர்வத்துடன் நுழைகின்றனர். அங்கு அப்துல் கலாமின் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவற்றை பார்வையிட்டு முடித்த பின்பு ஒரு பெரிய திரை இருப்பதை காண்கின்றனர். மாணவர்களே, இங்கே வாருங்கள், அப்துல் கலாம் அவர்களை நீங்கள் காண வேண்டுமா? கலாம் ஐயாவை காண்பது எப்படி அப்படின்னு சொல்லி மாணவர்கள் கேட்காங்க. பொறுங்கள், கலாம் இதோ வருகிறார். கலாம் ஐயா எங்கள் வினாக்களுக்கு விடை தருவாரா? நிச்சயம் பதில் தருவார். நான் கேட்கிறேன். நான் தான் முதலில் கேட்பேன். எது கேட்டாலும் பதில் சொல்வாரா? வணக்கம் குழந்தைகளே, பொறுங்கள், உங்கள் வினாக்களை ஒவ்வொன்றாக திரையின் நோக்கி சத்தமாக கேளுங்கள். ஐயா பதில் தருவார். முதல் கேள்வியை நான் கேட்கிறேன். அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணமான முதல் நிகழ்வு எது ஐயா? அப்துல் கலாம் பதிலளிக்கிறார். நான் 10 வயது சிறுவனாக இருந்தபோது என் அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை விளக்கி கூறினார். அன்று முதல் வானில் பறக்க வேண்டும் என்பது என் வாழ்க்கையின் குறிக்கோளாகிவிட்டது. அதுவே என் அறிவியல் ஆர்வத்தின் தொடக்கம். அடுத்தது நான் கேட்கட்டுமா? உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது ஐயா? தமிழில் திருக்குறளில் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும். அறிவு அற்றம் காக்கும் கருவி, சிறுவாருக்கும் உள்ளளிக்க ஆஹா ஆரன் என்னும் குறள் என் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது. அதுபோல் லீலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலையும் எனக்கு மிகவும் பிடிக்கும். அது படித்த போது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3ஐயும் பெற்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா, உங்களுக்கு அறிவியல் ஆர்வம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன நிகழ்வு காரணமாக இருந்துச்சுன்னா, 10 வயசு சிறுவனாக இருந்தது போது, அப்போ 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்திருப்பாரு. அந்த டைமில் அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்போது எனக்கும் வானத்தில் பறக்கணும் அப்படிங்கிற ஆசை அவருக்கு அதுவே அவருடைய வாழ்க்கையோட குறிக்கோளாகவும் ஆயிட்டு. அதுக்கப்புறமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு எது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. தமிழில் எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு திருக்குறள். அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவாருக்கும் உள்ளளிக்க ஆஹா அரண் அப்படிங்கிற குறள் என்னுடைய வாழ்க்கைக்கு வலு சேர்த்த குறள் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவாருக்கும் உள்ளளிக்க ஆஹா அரண் அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கைக்கு வலு சேர்த்த குறள். அதுபோல் லீலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலையும் எனக்கு மிகவும் பிடிக்கும். அது படித்த போது அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவாருக்கும் உள்ளளிக்க ஆஹா அரண் அப்படிங்கிற திருக்குறள் நம்ம அப்துல் கலாம் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச குறளாக இருந்திருக்கு. விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படிங்கிற புக் லீலியன் வாட்சன் அவங்களுடைய புக்கு. அந்த புக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இதை படித்த போது அவருக்கு அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி எல்லாமே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு 2 கொஸ்டின் கேட்கலாம். அவருக்கு பிடிச்ச திருக்குறள் அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவாருக்கும் உள்ளளிக்க ஆகா அரண், விளக்குகள் பல தந்த ஒளி அப்படிங்கிற புக்கு தான் அப்துல் கலாமுக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு. யார் ஆசிரியர்னா லீலியன் வாட்சன் அப்படிங்கிறவங்க தான் அதோட ஆசிரியர். அதை படித்த போது அவருக்கு அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி எல்லாமே கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வுகளை ஏவுகணை சோதனை தான் ஏவுகணை சோதனை தான் அல்லவா அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை கேட்காம். அதுக்கு போலியோவினால் பாதிக்கப்பட்டு 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டேன். பாதுகாப்பு கருவிகள் பயன்படுத்தப்படும் கார்பன் இழையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. அதனை அவர்கள் அணிந்து மகிழ்ந்த நிகழ்ச்சி தான் எனக்கு பெருமகிழ்வை அளித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயா, சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக எவற்றை கருதுகிறீர்கள்?
உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்துள்ளோம். தகவல் தொழில்நுட்பத் துறையில் மிகுதியான வளர்ச்சி பெற்றுள்ளோம். எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது. அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணியில் உள்ளோம். நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன. பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்வி ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம். இவற்றையெல்லாம் இந்தியாவின் வெற்றிகளாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னதுன்னு கேட்காமச்சுல, போலியோவால் பாதிக்கப்பட்டு 3 கிலோ எடையில வந்து செயற்கைக்காலை பொருத்திட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைங்க நடக்கிறத பார்த்துட்டு ரொம்ப வேதனைப்பட்டு ஒரு 300 கிராம்ல கார்பன் இலையை கொண்டு, அது வந்து பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வெயிட்லெஸ்ஸான ஒரு பொருள். ஸோ அதை வச்சு செயற்கை கால்கள் வந்து உருவாக்கியிருக்காரு. அதனை அவர்கள் அணிந்து மகிழ்ந்த நிகழ்ச்சி தான் இவருக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி அளித்ததாக இருக்குது. அப்புறம் சுதந்திர இந்தியாவோட வெற்றின்னு நீங்கள் இதெல்லாம் நினைக்கிங்க அப்படின்னு ஒன்று, நமக்கு வந்து பஞ்சம் பட்டினின்னு இருந்த காலத்தில் உணவு உற்பத்தியில் ஃபஸ்ட்டு தன்னிறைவு அடைஞ்சிருக்கோம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு. அப்புறம் தகவல் தொழில்நுட்பத்துறையில் ஐடி செக்டாரில் வந்து நம்ம வந்து மிகுதியான வளர்ச்சிகளை பெற்றுள்ளோம். எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் வந்து இன்றைக்கி நம்மள்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணியில் உள்ளோம். எந்த வகையான செயற்கைக்கோளை ஏவக்கூடிய திறன் வந்து நமக்கு இருக்குது. அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிக்கிறதுலையும் நம்ம வந்து முன்னணியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதான் இப்போ கூடன்குளம் அந்த மாதிரி நம்ம வந்து நல்லா டெவலப் ஆகி நல்லா மின்சாரத்தில் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுட்டே இருக்குது. பாதுகாப்பு துறையை பொறுத்தவரையில் அக்னி பிருத்வி ஏவுகணைகளை செலுத்துறதுல வந்து நம்ம வெற்றி பெற்றிருக்கோம். இவையெல்லாம் இந்தியாவோட வெற்றிகளாக இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம். ஆனால் மனிதர்கள் பல நோய்களால் பாதிக்கப்படுகின்றனர். அவற்றுக்கான மருந்துகள் இல்லையே, அதை கண்டுபிடிக்க எந்த மாதிரியான ஆய்வுகள் நடைபெறுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஸோ கடலுக்கு அடியில் மனிதரால் கண்டறியப்படாத ஏராளமான தாவரங்கள் உயிரினங்கள் எல்லாமே இருக்குது. அதிலிருந்து புதிய மூலக்கூறுகளை பெற முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. அவை வெற்றி பெறும் பொழுது எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களுக்கு மட்டுமல்லாமல் இனி வரும் புதிய நோய்களுக்கும் கூட தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம வந்து இந்த நோய்கள் அதுக்கான மருந்துகள் கண்டுபிடிக்கிறதுல எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு வந்து கடலுக்கு அடியில் மனுஷரால் கண்டுபிடிக்கப்படாத ஏராளமான உயிரினங்கள் இருக்குது. அதுலேருந்து நம்ம வந்து புதிய மூலக்கூறுகளை வந்து பெற்று அதை எய்ட்ஸ் மாதிரியான நோய்களுக்கும் இன்னும் புதிதான நோய்களுக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா பாதுகாப்பு துறையில் வந்து அக்னி பிருத்வி ஏவுகணைகளை செலுத்துறதுல நம்ம இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கோம் அப்படிங்கிறத இந்தியாவோட வெற்றியாக சொல்லியிருக்காங்க. அது நம்ம கொஸ்டினாக கேட்கலாம். 100 ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும் என நினைக்கிறீர்கள் ஐயா? 3 சிறப்புகளை பெற்றிருக்கும் என நம்புகிறேன். 1000 வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகம் இருந்ததை போல வலுவான கல்வி முறை இருக்கும். அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும். ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும். செவ்வாய்க்கோளில் மனித இனம் குடியேறி இருக்கும். அதாவது என்னென்ன சொல்கிறாங்கன்னா, 100 ஆண்டுகளுக்கு அப்புறமா இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்காங்க. 3 சிறப்பு இருக்கும். என்னதுலான்னா, 1000 வருஷங்களுக்கு முன்னாடி நாலந்தா பல்கலைக்கழகத்தில் எப்படி ஒரு வலுவான ஸ்டாண்டர்டைஸ்டு கல்வி இருந்துச்சோ அந்த கல்வி நம்ம இந்தியா ஃபுல்லாக இருக்கும். அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும். ஆனாலும் நம்ம தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் மூலமாக சூரிய சக்தி நமக்கு கிடைக்கும். செவ்வாய்க்கோளில் வந்து மனித இனம் குடியேறி இருக்கும். அதாவது இன்னும் 100 வருஷத்துக்கு அப்புறம் இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அப்போவே இமேஜின் பண்ணி அவரோட கனவாக சொல்லியிருக்காரு. அப்புறம் ஒரு குழந்தை கேட்கு, செவ்வாய்க்குள்ள மனிதன் வாழ முடியுமா? சரி, இவை எங்களை எல்லாம் எப்போது நிலவிற்கு அழைத்து செல்வீர்கள்னு கேட்குது. ஸோ 525 கிலோ எடையுள்ள ஆளில்லாத செயற்கைக்கோளை இந்தியா வந்து நிலவுக்கு அனுப்பியிருக்கு. எவ்வளோ? 525. 5ஓட டபுள் மடங்கு 25. அதாவது 5ஓட ஸ்கொயர் 5 ஸ்கொயர் வந்து 25 இல்லையா? ஸோ அத்தனை கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை வந்து இந்தியா நிலவுக்கு அனுப்பியிருக்கு. அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஊர்திகளில் மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம். எனவே நிலவுக்கு செல்ல தயாராக இருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நிலவுக்கு செல்லலாம் என்றால் சூரியனுக்கும் கூட செல்ல முடியுமா ஐயா? சூரியன் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருப்பதால் ஒளியையும் வெப்பத்தையும் வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. அவ்வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. வருங்காலத்தில் அதிகபட்ச வெப்பத்தை தாங்கும் கருவிகள் கண்டுபிடிக்கப்படலாம். அப்பொழுது மனிதன் சூரியனையும் கூட சென்றடையலாம். நம்மளால் சூரியன் வெளியிடுற வெப்பத்தை தாங்க முடிஞ்சால் சூரியனுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்கிறாரு. ஐயா, உலகின் முதல் விஞ்ஞானியாக யாரை கூறலாம் அப்படின்னு கேட்காங்க. அறிவியலின் அடிப்படை கேள்வி கேட்கின்ற மனப்பான்மை தான். அதாவது சயின்ஸோட பேஸே வந்து கேள்வி கேட்கிறது தான். அறிவியல் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்வது எல்லாம் இந்த கேள்வி கேட்கும் திறனால் தான். குழந்தைகளின் கேள்விகளுக்கு முடிவே இல்லை. கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள். நீங்கள் தான் முதல் விஞ்ஞானிகளா? நாங்கள் தான் முதல்
விஞ்ஞானிகளா? அப்படி என்றால் வளரும் இந்தியாவுக்கான எங்கள் பங்கு என்னவாக இருக்க வேண்டும் ஐயா? மாணவர்களாகி நீங்கள் வருங்காலத்தில் எந்த துறையை தேர்ந்தெடுத்து கற்றாலும் அதில் உயர்ந்த குறிக்கோளை மனதில் கொள்ளுங்கள். அக்குறிக்கோளுக்கான அறிவையும் அனுபவத்தையும் சேகரித்துக் கொள்ளுங்கள். கடின உழைப்பால் வெற்றியடையுங்கள். உங்கள் வெற்றி இந்தியாவின் வெற்றிக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் மாணவர்களாகிய நீங்கள் வருங்காலத்தில் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அதில் ஒரு உயர்ந்த குறிக்கோளை வச்சுக்கோங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா கூட குரூப் 1 தான் நம்மளுடைய இலக்காக இருக்கணும். அக்குறிக்கோளுக்கான அறிவையும் அனுபவத்தையும் சேகரித்து கொள்ளுங்கள். ஃப்ரீ டைமே இருக்கக்கூடாது, எப்போவுமே நம்ம பிஸியாக இருக்கணும். ஒரு பேப்பர் ரீடிங்காக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே. கடின உழைப்பால் வெற்றி அடைய தொடங்குங்கள். உங்கள் வெற்றி இந்தியாவின் வெற்றிக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெற்றி அடையும் வழி எது ஐயா? 2 வழிகள் உள்ளன. அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள். ஃபர்ஸ்ட் நல்ல லிசனர்ஸாக இருங்க. வியர்வை 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 எதுலனாலுமே உழைப்பு இருக்கணும். உழைப்பு இல்லாமல் நம்ம வெற்றியை எதிர்பார்க்கக்கூடாது. அதாவது ஒரு 100% அப்படின்னா 50% உழைப்பை போட்டு எனக்கு 100% ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறதே தப்பு. ஸோ 100%க்கு 120% நம்ம உழைப்பை கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். நன்றி குழந்தைகளே என்றபடி திரையில் இருந்து அப்துல் கலாம் கையசைத்து மெல்ல மறைகிறார். என்ன மாணவர்களே, அப்துல் கலாம் ஐயாவிற்கு உங்களுடன் ஐயாவிடம் இருந்து உங்களின் எல்லா வினாக்களுக்கும் விடை கிடைத்தது அல்லவா? மகிழ்ச்சி தானே அப்படின்னு அவர் சொல்லி அதோட முடிக்கிறாங்க. அதோட அரங்கை விட்டு வெளியேறுறாங்க. அப்துல் கலாம் ஐயா மாதிரி ஒரு சிறந்த ஆளுமை நம்ம நாட்டில் கிடைச்சதுக்கு நம்ம தான் கொடுத்து வச்சவங்களா இருக்கணும் இல்லையா? அப்புறம் இதில் கற்கண்டு, அதாவது இலக்கணம் பாட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம் தமிழ் மொழியின் சொற்கள் நாம் எளிதாக ஒலிக்கும் வகையில் உருவானவை. மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். அதாவது நம்ம முதல் எழுத்துக்கள்னா என்னது அப்படின்னு பார்த்துட்டோம். முதல் எழுத்துக்கள் எத்தனை? 30. உயிரும் மெய்யும் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். நம் தமிழ் மொழியின் சொற்கள் எளிதாக ஒலிக்கும் வகையில் உருவானவை. வேற்று மொழி சொற்களை பேசுகையில் நமக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. நம் மொழியின் சொற்களின் இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையானது. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் என்பதை அறிந்து கொள்வதால் மொழியை நன்கு பேச முடியும். அதான் நம்மளுடைய தாய்மொழியில் இருக்கிற சொற்கள் ரொம்ப எளிதாக இருக்குது நமக்கு. இது வேற்று மொழினா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளுடைய மொழியின் சொற்களிலும் இயல்பையும் மரபையும் அறிந்து நம்ம பேசணும். சொல்லின் முதலிலும் இறுதியிலும் இடையிலும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் அப்படிங்கிறத அறிந்து கொள்றதுனால நம்ம மொழியை நன்கு நம்ம பேச முடியும். வடமொழி சொற்கள் மற்ற மொழி சொற்கள் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். கீழே உள்ள சொற்களை கவனியுங்கள். நன்றி. நன்றியில் ஃபஸ்ட் எழுத்து ந தான். அது எந்த நவாக இருக்கும்? ஃபஸ்ட்டு நன்றி, அடுத்த நன்றி தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நன்றி தான் கரெக்டு. சரியா? பிழையின்றி எழுத எந்த எழுத்துக்களை எங்கெங்கே பயன்படுத்த வேண்டும் என்பதனை நாம் அறிந்து கொள்வது மிக மிக இன்றியமையாது. ஒரு சொல்ல நம்ம பேசுகிறத விட எழுத மிச்சில் பிழை வரக்கூடாது அப்படின்னா எந்தெந்த எழுத்து இந்தந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜ் நம்ம கண்டிப்பாக தேவை. தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை பற்றி அறிந்து கொண்டோம். அவற்றுள் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் வருவதில்லை. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும் எழுத்துக்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். அதான் தமிழ் எழுத்துக்களோட வகையாக இருக்கலாம், தொகையாக இருக்கலாம், எல்லாமே நமக்கு தெரியும். அவற்றுள் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களையும் வராது. சொல்லின் முதலிலும் இறுதியிலும் இடையிலும் வரும் எழுத்துக்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். ஸோ முதல்ல இறுதியில் இடையில் வரக்கூடிய எழுத்துக்கள் பற்றி நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொழி முதல் எழுத்துக்கள் என்ஜினாக தான் இருக்க முடியும். மொழி இறுதி எழுத்துக்கள். ஸோ அதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். மொழி முதல் எழுத்துக்கள். மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருள் உண்டு. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் என்பர். அதாவது உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும். க, ச, த, ந, ப, ம ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். ஞ, ஞ, ய, வ ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, க, ச, கச, த, ப, கசட தபரால 4 எழுத்து வருது. க, ச, த, ப, கசதப. இது போக நாம. ஸோ மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை தான் முதல் எழுத்துக்கள், மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். உயிரெழுத்துக்கள் 12மே சொல்லின் முதல்ல வரும். எல்லா எழுத்துக்குமே தொடக்கம் இருக்குல்ல. அ, அம்மா, ஆ, ஆடு, ஈ, இலை, ஈ, ஈசல், ஊ, உரல், ஊதல், ஏ, எலி, ஏ, ஏனி, ஐ, ஐவர், ஓ, ஒட்டகம், ஓ, ஓணான்,
ஔவையார், ஔடதம். இந்த மாதிரி உயிரெழுத்துக்களில் 12மே வந்து முதல் எழுத்தாக தான் வரும். ஆயுத எழுத்து கண்டிப்பாக முதல் எழுத்து கிடையாது. க ச த ப இந்த 4ம் நமக்கு வல்லினத்தில் வரும். க ச த ப. அதுபோக ந ம இந்த வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களுமே சொல்லின் முதல்ல வரும். இப்போ கா கா கி கி அப்படி கூ கூ அதுக்கு ஃபுல்லாக நம்மளால் வந்து மொழி முதல்ல வச்சு எழுத முடியும். கப்பல், கா கால், கீ கிளி, கீ கீரி அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து நம்மளால் க வரிசைக்கு ஃபுல்லாக எழுத முடியும். அதே மாதிரி க ச த ந ப ம எல்லா வரிசைக்குமே அதில் இருக்கக்கூடிய 12 எழுத்துக்களுக்குமே நம்மளால் வந்து முதல்ல வச்சு எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஞ ஞ ய வ ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதல்ல வரும். எத்தனைன்னு அவங்க கொடுக்கல. ஞ ஞ ய வ அதில் வந்து உயிர்மை எழுத்துக்கள் வரிசையில் சில மட்டும்தான் வந்து நமக்கு சொல்லின் முதல்ல வரும்னு சொல்லிட்டாங்க. ஞ வரிசையில் ஞ என்னும் ஓரெழுத்து மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வருகிறது. எடுத்துக்காட்டு ஞனம். மீதி எதுவுமே வந்து முதல் எழுத்தாக வராதுன்னு சொல்லிட்டாங்க. சிங்கம் அந்த மாதிரி 2வது எழுத்தாகவும் மற்ற இடத்துலையோ தான் இடம்பெறும். ஸோ வந்து ஞனம் அப்படிங்கிறது மட்டும் முதல் எழுத்தாக வருது. ஞனம் அப்படிங்கிற சொல் வந்து தனித்து இயங்காமல் அஞ்ஞனம், இங்ஞனம், எங்ஞனம் அப்படிங்கிற சொல்ல மட்டும்தான் இந்த காலத்தில் வந்து வழங்கி வருது. ஸோ அது கூட முதல் எழுத்தில் இப்போ கிடையாது. க வரிசை எழுத்துக்கள் அதில் நான் சொன்ன மாதிரியே அவங்க எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. கடல், காக்கை, கிழக்கு, கீற்று, குருவி, கூந்தல், கெண்டை, கேணி, கைகள், கொக்கு, கோலம், கௌதாரி. இதை கூட நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கணும். ஏன்னா இது வந்து நமக்கு வந்து அகர வரிசைப்படி அடுக்குக அப்படிங்கிறதுல கொடுத்து ஈஸியாக கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அந்த கொஸ்டின்க்கெலாம் நம்ம வந்து ஒரு ரொம்ப கம்மியான டைம் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அந்த வரிசையில் நம்ம எப்போவுமே தரவாக இருக்கணும். ஞ வரிசையில் ஞ ஞா ஞே ஞோ ஆகிய 4 எழுத்துக்களும் சொல்லின் முதல்ல வரும். மீதி எதுவுமே வராது. சரியா? ய வரிசையில் ய யா யு யூ யோ யௌ ஆகிய 6 எழுத்துக்களும் சொல்லின் முதல்ல வரும். சரியா? யார், யுவன் இந்த மாதிரி ஃபுல்லாக அதில் இருக்க 6 எழுத்துக்கள் மட்டும்தான் வந்து மொழி முதல்ல வரும். வ வரிசையில் வந்து 8 எழுத்துக்கள் வருது. வா வா வி வி வே வே வை வவ். ஓ ஓ வரல, ஊ ஊ வரல. ஊ வரிசையும் ஓ வரிசையும் வரல. மீதி எல்லாம் வந்திருக்கு. சரி, 8 எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதல்ல வரும்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஞ வரிசையில் ஞ வரிசையில் வந்து ஒரே ஒரு ஞனம் மட்டும்தான் வருது. ஞ வரிசையில் வந்து 4 எழுத்து, ய வரிசையில் 6, வ வரிசையில் 8. இது மட்டும்தான் வந்து மொழிக்கு முதலாக வரும். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மீதி இருக்க எல்லாமே வந்து மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்களில் வந்துடும். ஸோ மெய்யெழுத்துக்கள் 18ம் சொல்லின் முதல்ல வர வாய்ப்பே கிடையாது. இப்போ இக்கு, இங்கு அது எல்லாமே புள்ளி வச்ச எழுத்து இல்லையா? ஸோ அது எதுவுமே சொல்லின் முதல்ல வர வாய்ப்பே கிடையாது. டனர ல ர ந அதாவது ஒரு 2 சுழின ஒரு 3 சுழின இது 2 வர வாய்ப்பே இல்லை. அப்புறம் 3 ழ அந்த இது 2 ர இது எல்லாமே வந்து என்னதுன்னா அந்த மொழி பயிற்சியில் நம்ம படிப்போம் இல்லையா, இதை இந்த மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு அந்த ப்ராக்டிஸ் இருக்கிற எல்லாமே உயிர்மை எழுத்துக்களில் மொழிக்கு முதல்ல வராதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஆகிய 8 உயிர்மை எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. ஒரு எழுத்து கூட சொல்லின் முதல்ல வராது. ஆயுத எழுத்து சொல்லின் முதல்ல வராது. ஆயுத எழுத்து கண்டிப்பாக சொல்லின் முதல்ல வராது. எஃகு, அஃது அந்த மாதிரி தான் வரும். ஸோ ஞ ஞ யவ ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் மொழி முதல்ல வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதல்ல வர வாய்ப்பில்லை. டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸு, டென்மார்க்கு போன்றவை பிற மொழி சொற்கள். இவை தமிழில் ஒளிபெயர்த்து எழுதுகிறோம். இப்படி இதில் கொடுத்துருக்கிறதுல இந்த ல வரிசையிலையோ ழ வரிசையிலையோ இதில் ட வரிசையில் இருக்குது எழுத்து அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுறது எல்லாமே என்னது தான், பிறமொழி சொற்கள் தான். அதை தான் நம்ம வந்து மொழிபெயர்த்து எழுதிட்டுருக்கோம். ரம்பமாக இருக்கலாம், டமாரமாக இருக்கலாம், லண்டன், லட்டு எல்லாமே. மொழி இறுதி எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர். உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்களும் உயிர்மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்தும் மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மொழி இறுதியில் வரும். இங், இன், இன், ஞ,
நம்மனால ஞா மட்டும்தான் வரல, மீதி எல்லாமே வந்திருக்கு. எரள வழல, எரள வளல ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ 11 செட்டு இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 செட்டு இருக்குது. ஸோ சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள்னு சொல்கிறோம். உயிரெழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். உயிரெழுத்துக்களில் எதுவுமே மொழி இறுதியில் வராது. அப்படி அது வந்தால் கூட அளபடையில் மட்டும்தான் வரும் இல்லையா. ஸோ மற்ற இடத்துலலாம் உயிரெழுத்துக்கள் 12மே இறுதி எழுத்தாக வர வாய்ப்பே இல்லை. உயிர் மெய்யோடு இணைந்து மட்டும்தான் வரும். மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டும்தான் வரும். எங்கன்னா நம்மனா எரள வளல அவ்வளோத்துக்கும் புள்ளி வச்சோன்னா இந்த மெய்யெழுத்துக்கள் 11ம் மொழியின் இறுதியில் வரும். சரியா. இந்த இடத்துல வரும்னு யோசிச்சிங்கன்னா அவ். இந்த இடத்துல வரும்னா வெறிந்து. இஞ்சு உறிஞ்ச் அப்படிங்கிற இதை எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ உறிஞ்ச் வெறிந்து அவ் இவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. மொழி இறுதி ஆகா எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவது இல்லை. உயிரெழுத்துக்கள் மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும் போது மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். இதை தான் நான் சொன்னேன் இல்லையா. சொல்லின் இறுதியில் எப்போவுமே உயிரெழுத்து வர வாய்ப்பில்லை. அப்படி அது மெய்யெழுத்து கூட சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக மட்டும்தான் வரும். அளபடையில் மட்டும் எக்ஸப்ட். ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. அது அப்படியே ஆயுத எழுத்தாக முடிஞ்சு நிற்காது. கஞ சஞ த தபர கசட தபர இது கூட ஞா மட்டும் இருக்குது. ஆகிய 7 மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. சக் சக்கரம் சக் அப்படின்னு சொல்லி அப்படி இக்குன்னு முடிகிற எழுத்தோ அந்த மாதிரி கிடையாது. உயிர்மெய் எழுத்துக்களுள் ஞா வரிசை சொல்லின் இறுதியில் வராது. கார்த்திக் இக்குன்னு தானே முடிஞ்சிருக்கு. ஹாங்காங் இங்குன்னு தானே முடிஞ்சிருக்கு. சுஜித் இத்துன்னு தானே முடிஞ்சிருக்கு. மார்க்கெட் இட்டுன்னு தானே முடிஞ்சிருக்கு. திலீப் இப்புன்னு தானே முடிஞ்சிருக்கு. மார்ச் இச்சுன்னு தானே முடிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது எல்லாமே பிறமொழி பெயர் சொற்களில் இவ்வெழுத்துக்கள் இறுதி எழுத்துக்களாக இடம்பெயர்வது உண்டு. இது எல்லாமே பிறமொழி சொற்கள் தான். சரியா. எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மெய் எழுத்துக்களுமே மொழி இறுதியில் வருவதில்லை. எகர வரிசை ஃபுல்லாக வராது. கே முதல் நே வரை. ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. நோவுமே எந்த இடத்துல வரும்னா அது ஒரு பொருள் பன்மொழி. அதாவது ஒரு சொல் ஒரே வேர்டு ஒரே லெட்டரில் வேர்டு தை அந்த மாதிரி நோ அப்படிங்கிறதே ஒரு வேர்டு தான். அந்த எழுத்து நோ அப்படிங்கிறது ஒரு எழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளில் வரும். அதான் ஒரு எழுத்து ஒரு மொழி. ஸோ அதுக்கு மீனிங் துன்பம், அவ்வளோதான். சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18ம் சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அதான் மெய்யெழுத்துக்கள் 18மே சொல்லுக்கு இடையில வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். இதெல்லாம் இடையில மட்டும்தான் வரும். அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அளபடை பற்றி ஸோ நோ அப்படிங்கிற சொல் ஒரு எழுத்து ஒரு மொழியாக இருக்கிறனால அது மட்டும் என்னது மொழி முதல் எழுத்து மொழி இறுதி எழுத்து எல்லாத்துலேயுமே வரும். ஸோ சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் 18ம் சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அளபடையில் மட்டுமே உயிரெழுத்து சொல்லின் இடையில் வரும். அளபடை பற்றி உயிர் வப்புகள் அறிந்து கொள்வீர்கள். சொல்லு சேடபடை, செய்யுளு சேலபடை, இன்னும் சேலபடை எல்லாமே. அடுத்தது
1921ஆம் ஆண்டு மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. தமிழர் ஒருவர் அக்கப்பலின் மேல் தளத்தில் நின்று கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தார். திடீரென அவரது உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்ற வினா எழுந்தது. அவ்வினா அவரை உறங்க விடவில்லை. இங்கிலாந்து பயணம் முடித்து இந்தியா திரும்பினார். பிறகு பாதரச ஆவி விளக்கு, பென்சீன் மற்றும் நிறமாலை காட்டி ஆகியவற்றின் உதவியுடன் தமது ஆய்வை தொடங்கினார். 1921 மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்து நோக்கி சென்று கொண்டிருந்தது. அதில் தமிழர் ஒருவர் கப்பலின் மேல்தளத்தில் நின்று கொண்டு கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தாராம். அவருக்கு திடீர்னு கடல் ஏன் நீல கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அந்த வினாக்காண்டி அவர் விடை கண்டுபிடிக்கணுன்றக்காண்டி அவருக்கு உறக்கமே வரலை. இங்கிலாந்து பயணம் முடித்து இந்தியா திரும்பின உடனே பாதரச ஆவி விளக்கு, பென்சீன் மற்றும் நிறமாலை காட்டி ஆகியவற்றின் உதவியுடன் அவருடைய ஆய்வை தொடங்கியிருக்காரு. ஆய்வின் முடிவில் 1928ஆம் ஆண்டு, எப்போ 1921 தொடங்கின ஆய்வு 1928, 7 வருஷம், எப்போ தூங்க விடாம அவரை வேலை செய்ய வச்ச கனவு 7 வருஷம் எடுத்திருக்கு அது முடியிருக்கு. February 28ஆம் நாள் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார். இக்கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்தது. எப்போவுமே நம்ம டைம் எடுத்து ஒரு ஒர்க் பண்ணோம்ச்சுல, அதுக்கு ரிசல்ட் எப்போவுமே நல்லா ஸ்ட்ராங்கான ரிசல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஆய்வின் முடிவில் 1928 February 28ஆம் நாள் இந்த ரிசல்ட்டை வெளியிடுறாரு. அதுக்கு ஃபஸ்ட்டு நோபல் பரிசு கிடைக்கு ராமன் விளைவுக்கு. அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட February 28ஆம் நாளை நாம் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடி மகிழ்கிறோம். அவர் யார் தெரியுமா? அவர்தான் சர் C.V. ராமன் அப்படிங்கிறவர். ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார்? சர் C.V. ராமன். தேசிய அறிவியல் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? February 28, 2028 அவர் அந்த ராமன் விளைவை கண்டுபிடிச்சு வெளியிட்டனால அந்த நாளாக தேசிய நாளாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போதைக்கு பொருத்தமான தலைப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ராமன் விளைவு கண்டுபிடிப்புன்னு பேர் வைக்கலாம், இல்லைன்னா முதல் நோபல் பரிசுன்னு பேர் வைக்கலாம், தேசிய அறிவியல் நாள்னு பேர் வைக்கலாம், நம்ம இஷ்டம்தான். தமிழ் சொற்களை கண்டுபிடிக்கணுமா? கணினி துறையில் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். அழைப்பு மணியை அழுத்தினான் கணியன். மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக்க எந்திரங்களை கண்டுபிடித்துள்ளனர். இன்று பல்வேறு துறைகளிலும் எந்திர மனிதன் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. விண்கலம், மருத்துவம், அறிவியல், கணினி எல்லாம் அழைப்பு. இம்மு வரும். ஸோ அப்துல் கலாம். நான் அறிவியல் பாடம் நன்றாக படிப்பேன். எதையும் காரணத்துடன் தெளிவாக அறிந்து கொள்ள விரும்பு. நான் நேற்று ஊருக்கு பேருந்தில் சென்றேன். நான் நேற்று பேருந்தில் ஊருக்கு சென்றேன். அறிக. அறிந்து. அறிஞர். அறிவியல். அறிவிப்பு. பார்க்க. பார்த்தல். செய்தல். செய்க. தெளிவு. தெளிந்து. படித்தல். வாசற்படி. அப்துல் கலாமின் சுயசரிதை அக்னி சிறகுகள். சிந்தித்து செயல்படும் தானியங்கி ரோபோ. எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய முதல் நாடு சவுதி அரேபியா. ரோபோ என்னும் சொல்லின் பொருள் அடிமை. அகர வரிசையில் அமையும் இலக்கியம் ஆத்திச்சூடி. புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டம் பெற்ற எந்திர மனிதன் சோபியா. ஆராய்ச்சி என்பதனை குறிக்கும் சொல் அறிவியல் ஆராய்ச்சி. சோதனை.
ஆராய்ச்சி, கண்டுபிடிப்பு, ஆய்வு. ஆராய்ச்சி என்பதனை குறிக்கும் சொல் ஆய்வு. சதுரங்க போட்டியில் டீப் ப்ளூ வெற்றி பெற்றது. மருந்து என்னும் பொருள் தரும் சொல் மருந்து, ஔடதம். அப்துல் கலாம் 11வது குடியரசுத் தலைவர். தானாக செயல்படும் இயந்திரம். தானாக செயல்படும் இயந்திரம் ரோபோ. இந்தியா செலுத்திய ஏவுகணை அக்னி, பிருத்திவி. மாலையில் பள்ளி முடிந்து பேருந்தில் வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போது பேருந்து பழுதாகி பாதி வழியில் நின்று விடுகிறது. இந்த பேருந்தை விட்டால் உங்கள் ஊருக்கு வேறு பேருந்து இல்லை. இப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு. சேட்டிலைட் செயற்கைக்கோள். சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திறன் கணினி. இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சேட்டிலைட் செயற்கைக்கோள். சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திறன் கணினி. இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு. இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு.